வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதை தவிர்த்து வின்ஸ் மேக்மேன் டபிள்யூக்கு திருப்பி வர போகிறார்ல, அதை பற்றி டபிள்யூபிள்யூஏ வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் விஷன் டீமோடைய உண்மையான லீடர் ரோமன் ரெயின்ஸ் ஆங்க. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தினமும் ஒரு ரசிங்ஸில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 14 நடக்க போகிற இந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டுக்கு வின்ஸ் மேக்மேன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் இருந்தது. அதை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா ஜான்சனா மட்டும் இல்லை, ராக்கு, ஸ்டோன் கோல்டு மாதிரியான பெரிய பெரிய தலைகளை வளர்த்து விட்டதுக்கு காரணமே இந்த வின்ஸ் மேக்மேன் தான். யார் சொன்னாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்க வளர்ச்சிக்கு வின்ஸ் மேக்மேன் இல்லாமல் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்சுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி அரசியல் புரசெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இதை நினச்சி நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அப்படியாவது வின்ஸ் மேக்மேன் வந்து டபிள்யூக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், ஜஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட்டராக கூட டபிள்யூவில் இருந்தால் கூட நல்லா போகுமே அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கு ஒரு முடிவை கெட்டிட்டார் டபிள்யூபிள்யூடைய கோ பிரசிடெண்ட், அதாவது டபிள்யூபிள்யூடைய துணை ஆளுமை பொறுப்பில் இருக்கிற நிக்கான். ட்ரிபிள் ஹெச்சுக்கு அப்புறமா இவர் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஏ பார்த்துக்க போகிறாரு. இப்போதைக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு, ட்ரிபிள் ஹெச்சுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டபிள்யூபிள்யூ வந்து வின்ஸ் மேக்மேனை எப்போவுமே வந்து ஒரு ஃபவுண்டராக நாங்கள் பார்ப்போம். டிகேஒய் குரூப்ஸ்க்கு முன்னாடி டபிள்யூபிள்யூ ரன் பண்ணிகிட்டு இருந்தது இவர் தான். ஆனால் அவர் வந்து டபிள்யூடைய விதிமுறைகளை மீறிட்டார், டிகேஒய் குரூப்ஸோடைய விதிமுறையை மீறிட்டார், அவர் போட்ட ரூல்ஸை அவரே மீறிட்டார். அதனால் அவரை நாங்கள் டபிள்யூபிள்யூ விட்டு தூக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம், தூக்கிட்டோம். மீண்டும் வந்து அவர் டபிள்யூபிள்யூக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா, வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் டிகேஒய் குரூப்ஸ் இல்லை. அவரை ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். டபிள்யூபிள்யூவில் இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ நாள் ரன் பண்ணிகிட்டு இருந்தார், டபிள்யூபிள்யூ நிலைநிறுத்தினார், டபிள்யூடபிள்யூஎஃப்லேருந்து டபிள்யூபிஏ கொண்டு வந்த ஃபவுண்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமே தவிர்த்து மீண்டும் டபிள்யூபிள்யூ ஏற்றுக்கிற மனப்பான்மையில் டிகேஒய் குரூப்ஸ் இல்லை. ஒருவேளை அவர் வந்து அந்த டபிள்யூபிள்யூ ஷோவை பார்த்தா கூட நாங்கள் வந்து அதை கண்டுக்கக்கூடாது அப்படின்னு தான் டிகேஒய் குரூப்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம், போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் டபிள்யூபிள்யூ மெயின் ஸ்டேஜுக்கு வின்ஸ் மேக்மேன் காலடி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் டபிள்யூபிள்யூஏ ஆண்டுட்டு இருந்தவர் இந்த ஆண்ட பரம்பரை இப்போ பேண்ட பரம்பரை ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா ஒரு மனுஷனுடைய முடிவு அப்படிங்கிறது எப்படிலாம் போகுதுன்னு. இந்த மனுஷன் மட்டும் அன்றைக்கி டபிள்யூபிள்யூ விற்காமல் இருந்திருந்தார், இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்போ டபிள்யூபிள்யூ விற்றுக்கிட்டு மீண்டும் டபிள்யூபிள்யூ வாங்குகிற அமௌண்ட்டும் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா விற்றதை விட டபுள் அமௌண்ட்டாக அவங்க கேட்காதுங்க, வாங்கிட்டானுங்கல்ல. இப்போது அவர் வளர்த்து விட்ட ஒரு கம்பெனி இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது, அதை பார்த்து வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையா இந்த மனுஷனுக்கு? அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னா அது வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் ஒரு விஷயம் என்னதுன்னா, இது ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஜான்சனாக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச் நடக்க போது அதை ஒன்றை மையமாக வச்சே பார்த்தீங்கன்னா இதை வந்து டபிள்யூ கொண்டு போயிருக்கிறாங்க. தவிர்த்து வேறு எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு. இதை தவிர்த்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. ஓபா ஃபெமி த ரூலர் டபிள்யூ நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக வர போகிறாரு. அதுக்காக கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் ஆட போகிறாரு. இதில் கோடி ரோட்ஸ் எல்லாம் பீட் பண்ணால் அந்த ஓபா ஃபெமி தாங்க அடுத்த ஃப்யூச்சர். எல்லாம் அவருக்கு இருக்குது, திறமை எல்லாம் இருக்குது. சரி, அதை நம்ம ஓரங்கட்டி வைப்போம். இதை தவிர்த்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதாவது இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரெஸ்லர்ஸை உருவாக்குறதுக்கான சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜெய்டா பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு NXT ரெஸ்லர் நிறைய பேருக்கு தெரியும். அவங்க இயோ ஸ்கை கூட பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மோத போகிறாங்களா. ஜெய்டா பார்க்கருக்கும் இவங்களுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இல்லை தான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டோரியே இல்லை தான். ஆனால் ஜெய்டா பார்க்கருடைய மெயின் ராஸ்டர் டெபியூ கூட சீக்கிரம் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி மெயின் ராஸ்டர் இருக்கிற ஒரு ரெஸ்லர், அதுவும் இயோ ஸ்கை மாதிரியான பெரிய ரெஸ்லர் கூட ஒரு மேட்ச் விளாட்றா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியருக்கு நல்லா இருக்கும்ல. அதனால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ இன்னொரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த மாதிரி தான். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, பெய்லி மட்டும் தனியாக வந்திருப்பாங்க. அப்போது பெய்லிக்கும்
சோல் ருக்கா அவங்க வந்து இப்போது NXT ரெஸ்லராக இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை வந்து சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மெயின் ராஸ்டருக்கும் ஒரு NXT சூப்பர் ஸ்டாருக்கும். அதே மாதிரி ஒரு மெயின் ராஸ்டருக்கும் NXT சூப்பர் ஸ்டாருக்கும் சொல்லிட்டு NXTயில் இருக்கிற ஓபாஸ் ஃபெமியும் மோதிருப்பார். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராலையும் ஒரு விஷயம் நடக்க போதான். முழுக்க ஜான்சனாவுடைய அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஜான்சனாவை மையமாக வச்சு மட்டுமே கொண்டு போகிறதுனால மற்ற மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா NXT சூப்பர் ஸ்டார்ஸோடைய WWE டெபியூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மையிலே நல்லா இருக்குங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். WWE பார்த்தீங்கன்னா அன்ரியல் பார்ட் 2 தான் இப்போதைக்கு டேப் பண்ணிட்டு வராங்க. மணி இந்த பேங்கிலேருந்து ஆஃப்டர் செத் ராலின்ஸோட இன்ஜுரி வரைக்கும் WWE என்னென்ன துன்பங்கள் பட்டாங்க, அதை எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறது தான் அன்ரியலில் காட்ட போகிறாங்க. இப்போ இதில் நமக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த விஷன் பிரேக்கப் தான். அதாவது WWE பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெசல்மனியா வந்து இந்த விஷன் டீமை உருவாக்குனாங்க, அது நல்லாவே தெரியும். ஆனால் ஸ்டார்டிங்கில் விஷன் டீமில் செத் ராலின்ஸுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் தான் டீம் லீடிங்கை பண்ணுற மாதிரி இருந்திருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண போகிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்க போகுது. அதாவது செத் ராலின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆச்சு இல்லை, அதுக்கப்புறமா வாட் இஸ் த நெக்ஸ்ட் விஷன் அப்படிங்கிறது. இப்போ ரெஸ்ல்மனியாவில் அவர் வந்து விஷன் டீமை உருவாக்கிட்டார். ஆனால் இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா அந்த டீமை லீட் பண்ணது யார்? அதாவது இப்போ செத் ராலின்ஸ் அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து வெறுக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா எட்ஜை வெறுத்துக்கிட்டு ஃபின் பேலர் அந்த டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு அவர் வந்து ரன் பண்ணுற மாதிரி, அதாவது எங்கள் லீடரே கிடையாது நாங்களே ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. காலப்போக்கில் அவங்களுக்குள்ளே டாமினேஷன் ஆனாங்கல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை செத் ராலின்ஸ் இடத்துல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்களாம். அதாவது செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்படும் போது ரோமன் ரெயின்ஸ் வராது, பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணுறாங்க. த ட்ரைபிள் சீஃப் த ரூலர் ஆகுறாரு. அவர் வந்து த ட்ரைபிள் எரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமை வந்து ரன் பண்ணுறாரு. நல்லா இருக்குல்ல? ஸோ பால் ஹேமன் பழையபடி ரோமன் ரெயின்ஸ் கூட சேராரு. ஆல்ரெடி ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்லேயும் ரா எபிசோட்லேயும் பால் ஹேமன் செத் ராலின்ஸை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது வந்து க்ரௌன் ஜோலுக்கு முன்னாடி என்னன்னா, நீ ஒருவேளை க்ரௌன் ஜோலில் தோத்துட்டேன்னா ரோமன் ரெயின்ஸ் உன்னை விட பெட்டரான ரோமன் ரெயின்ஸ் கூட போயிடுவேன், அவனோட பெட்டர்னு சொல்லிட்டு அவன் கூட வந்தேன். அப்படி நீ வந்து கோடி ரோட்ஸ் கட்டிட்டு தோத்துட்டேன்னா நீ வந்து அவனோட பெட்டர் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கு நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செகமெண்ட்டாக நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ ஏப்பா WWE அப்படி ஒரு நிகழ்வு நடத்தலான்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று ரோமன் ரெயின்ஸோடைய ஃபேஸ் டெனில் ரோமன் ரெயின்ஸ் ஒரு பெரிய சாதனையை இப்போ படைச்சிக்கிட்டு இருக்காரு. எஸ், அவர் மீண்டும் ஹீல் கேரக்டரை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். 2வது விஷயம் என்னென்னா WWE பார்த்தீங்கன்னா அப்படி ரோமன் ரெயின்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த விஷயம் டீம் ஷார்ட் பீரியடில் மீண்டும் பிரேக்கப் ஆயிரும். அப்படிப்பட்ட பட்சத்தில் எப்படி ஸ்டோரியில் என்ன கொண்டு போவாங்க? அண்ட் பிரான் பிரேக்கரை இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கொண்டு வந்து அவர் மூலியமாக லீட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறமா அவரை விட்டு பிரிகிற மாதிரிலாம் வேண்டாம். இப்போவே செத் ராலின்ஸ் விட்டு அவர் பிரிஞ்சுட்டாரு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அந்த டீமை லீட் பண்ணிட்டு, அதாவது பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் மற்ற யார் வந்தாலும் பிரான் பிரேக்கரே அந்த டீமை லீட் பண்ணுற மாதிரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லி WWE முடிவு பண்ணுறதுனால பிரான் பிரேக்கரோட வளர்ச்சி முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியம், த ஃபியூச்சர் ஆஃப் WWE. அதனால பார்த்தீங்கன்னா முழுக்க பால் ஹேமன் கண்ட்ரோல்லே கொடுத்துட்டாங்க. ஸோ பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸை இந்த டீமில் சேர்க்காம பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் 2 பேரை வச்சுமே இப்போ அப்போதைக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. WWEயோடைய அன்ரியல் ஸ்கிரிப்டில் முதல்ல இந்த டீமில் ரோமன் ரெயின்ஸை வச்சு டீம் லீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படி இருந்ததுன்னு வைங்களேன், இப்போது இந்த இடத்துல ரோமன் இருந்திருப்பார், பட்டை கலப்புற டீம் உருவாயிருக்கும். ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காத CM பங்கு, கோடி ரோட்ஸு, ஜிம்மி அஞ்சே ஓசோ, எலியனைட்டெல்லாம் ஒரு டீம் ஆகிருப்பாங்க. வார் கேமே களை கட்டி இருக்கும். என்ன மாற்றிட்டாங்க? இதெல்லாம் அன்ரியலில் வரப்போதான். அன்ரியல் பார்ட் 2 வரப்போகுது. இதில் எவ்வளோ பெரிய உண்மைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத ரிலீஸ் ஆன பிறகு தாங்க தெரியும்.